உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரைவை பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை கும்பராசி சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எனது இனிய 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிறைகுடம் தழும்பாது, குடத்துக்குள் நீராய் மிக அற்புதமான மந்திர சக்தியுடைய திறமைகள் நிரம்ப படைத்த, அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னடக்கத்துடன் செயல்படக்கூடிய கும்பராசி சகோதர சகோதரிகளே, உங்களுடைய 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? இதை அளவீடு செய்ய வேண்டுமேயானால் பொதுவாக ராசிக்கு 11 சூரியன், இந்த சூரியனை வச்சு சொல்லலாம். இந்த சுக்கிரன் புதன் செவ்வாயிலும் மாதக்கோள்கள் தான். அது ஜனனகால ஜாதகத்தில் திசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது இப்போ ஒரு சிலர் எனக்கு செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும், சுக்கிரன் பயிற்சி எப்படி இருக்கும்னு பொதுவாக கேட்குறாங்க. பொதுவாக அந்த மாதிரி எடுப்பதை விட இப்போ சூரியன்கிறதுங்க சிஸ்டமேட்டிக்கான கோள். 30 நாட்கள் ஒரு ராசியில் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி 12 மாதங்கள் குரு, 18 மாதங்கள் ராகு கேது, அதே மாதிரி 30 மாதங்கள் 2.5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 மாதங்கள் சனி. ஆக அதை அளவிட்டு சொல்லலாம். பொதுவாக கும்பராசிக்கெல்லாம் இந்த செவ்வாய் இங்கே இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, அதுக்கு அடுத்தது இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அடுத்தது விரயஸ்தானத்துக்கு வருவார். ரைட், தை மாதம். உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 8ல் இருக்கக்கூடிய கேது, அதே 3ல் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்திற்கு 30/4/2024 செல்கிறது. இதெல்லாம் என்ன செய்யும்? இதெல்லாம் வச்சு தான் 2024 2024 உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம கணிக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த ஜென்ம சனி என்பது 2.5 ஆண்டு காலம், 2024ஆம் ஆண்டு ஒரு வருட பலனை வீடியோவாக செஞ்சு தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அது என்னன்னா, நீங்கள் ஒரு அன்லிஸ்டட் யூடியூப் சேனல் வீடியோ, அது உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது, நீங்கள் மட்டுமே பார்க்கலாம், வேறு யாரும் பார்க்க முடியாது. அதில் இந்த 2024 உள்ள கிரக நிலைகள், கோட்சார பலன்கள், உங்களுக்கு பர்சனலாக என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், அதனுடைய எதை செய்யலாம் செய்யக்கூடாது, உங்களுக்கு இது எப்படி இருக்கும், அமைதி காக்கிறதா அல்லது ஆவேசமாக இறங்கிறதா அல்லது பொறுமையாக இருக்கிறதா அல்லது விலகி நின்று வேடிக்கை பார்ப்பதா. அதாவதுங்க, புலி பதுங்குவது பாய்வதற்கே. இப்போ ஜென்ம சனி பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு சுமைகள் அதிகமாக இருக்கு, கூடுதல் சுமைகள். அதை நான் என்ன சொல்கிறேன், கும்பராசிக்காரர்கள் சந்திரனோட சனி வரும்பொழுது சனி ஒரு ஸ்கேனர், உங்களை சோதிக்கும், சுய பரிசோதனை செய்யும். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இப்போதைக்கு என்னென்னலாம் செய்யலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எது செய்யக்கூடாது நன்கு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு நாட்டு வக்கீல்னே பேர். கும்ப ராசிக்காரங்க எப்போதுமே சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை அலசி ஆராய்ச்சி செய்வார்கள். எனக்கு தெரிஞ்ச கும்பராசி ஜோதிடர்கள் 2 பேர். அவங்க என்ன செய்வாங்கன்னா, தினமலர் பேப்பரில் ஏலம் விடப்பட்ட சொத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன் ஏலத்துக்கு போச்சு, அது எதனால், அந்த ஏலத்துக்கு அது போனது எந்த மாதிரியான கோர்ட்டு தீர்ப்பு, இல்லை என்ன சொல்லியிருக்கான், இதை நம்ம வாங்கலாமா. நிறைய கும்பராசி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், மகர ராசி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் ஏலத்தில் போன நிலங்களை இவங்க எடுத்து சேல்ஸ் பண்ணுவாங்க. நிறைய வாகனங்கள் சீஸ் ஆகுது இல்லையா, சந்தன மர கடத்தல் வாகனங்கள்லாம், அதெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதை ஆர்டிஓவில் மறுபடியும் இது பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆக உங்களுக்கு என்ன அப்படின்னா, சட்ட சிக்கல்கள், சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் அனைத்தையும் நன்கு ஆய்வு செய்யக்கூடிய, கண்டுபிடிக்கக்கூடிய. இப்போ எனக்கெல்லாம் ராசி, மீன ராசிக்கெல்லாம் தெரியாது. எனக்கெல்லாம் நுணுக்கமான விஷயங்கள் இதுக்குள்ளாரம் போக முடியாது. ஆனால் நீங்கள் அது உள்ளே போய் நல்லா ஆராய்ச்சி பண்ணுவீங்க. அதுதாங்க ஜென்மத்தில் சனி வரும்போது இதெல்லாம் செய்ய சொல்லும். வரக்கூடிய 2.5 வருஷம் நிறைய ஸ்கேன் பண்ண சொல்லும். இன்டெப்த்தாக உள்ளார போவீங்க. சில விஷயங்கள்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு புலப்படும். சட்ட சிக்கல்கள், உங்கள் பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், கோர்ட்டு வழக்குகள், கேஸ், அதே மாதிரி பாக பிரிவினைகள், இது எல்லாமே
கொஞ்சம் இறங்கி பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து வர 2.5 இயர்ஸில் நிறைய லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு மற்ற கிரக பெயர்ச்சிகள். இப்போ ராகு 2ல் இருக்குது, 8ல் கேது இருக்கலாம், தப்பில்லை. இதே ராகு 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன செய்யும்? நாங்கள் நிறைய பணம் வரும், செலவினங்கள் ஆகும். அதே மாதிரி 2ல் ராகு இருக்கும்போது லாட் ஆஃப் மணி உள்ளார வந்துக்கிட்டே இருக்கும், சோர்சஸ். அது செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக பார்த்து செலவுகளை செய்யணும். ஏற்கனவே நீங்கள் எச்சரிக்கையான மனிதர். ஒரு வாகனத்தை ஓட்டும் பொழுதும், ஒரு தொழிலை நிர்வாகம் செய்யும் பொழுதும், ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுதும், அதே மாதிரி ரொம்ப நேர்த்தியாக காய்களை நகர்த்தக்கூடிய மனிதர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு தனபாவகம் 2ல் வந்து ராகு இருக்கிறது. மணி ஃப்ளோ நிறைய வரும், சேமிக்க முடியாது, சுபவிரயங்களாக செய்து கொள்ளுங்கள். அடுத்தது ஜென்ம சனி என்ன, யார்? பொதுவாக சிம்ம ராசியாக இருந்து ஜென்ம சனின்னா அதை பற்றி பேசலாம். ஏன்னா 2க்கும் ஒன்றுக்கு ஒன்று ஆகாது. உங்கள் அப்பாவே சனி தானே. நான் அந்த குரூப்பை சனிப்பயிற்சி வீடியோவில் போய் பாருங்கள். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, கும்பராசி நேயர்களே, சனி உங்களுக்கு ராசிக்கு அதிபதி. உங்கள் ராசிக்கு அதிபதி 12 கூடையவன் 12ல். விபரீத விரய செலவினங்கள். அதாவது எதிர்பாராத விதமாக என்னுடைய நண்பர் அஸ்ட்ராலஜர் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு இடத்துல கொண்டு காசை போட்டார், ரியல் எஸ்டேட். அதை நல்லா உருவாக்கி வச்சிருக்கிறார். ஃபவுண்டேஷன் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணி ஒரு நகரை உருவாக்கி அதில் 4-5 பேர் பார்ட்னர்ஸ். ஏன்னா சனின்னா கும்பராசி தனி பலம் கிடையாது. நீங்கள் எப்போதுமே ரியல் எஸ்டேட்லாம் போனீங்கன்னா ஒரு 3-4 பேரை சேர்ந்து போகணும். தனி பலம் யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு மட்டும்தான், அது கூட்டத்தோடு சேராது. ஆனால் கும்பராசி வந்து தனியாக நிற்கிறது, சில விஷயங்களுக்கு நிற்கும், பர்சனலுக்கு. இந்த மாதிரியான ஒரு 4 பேர் சேர்ந்து ஊர் கூடி தேர் இழுப்போம், அதுக்கு இணங்க அந்த 4-5 பேரை சேர்ந்து ஒரு நகரை உருவாக்கி அதுக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கும்போது இப்போது உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய சனி உங்கள் ராசிக்கே வர்றாரு. இப்போது அறுவடைக்கு தயாராக போகிறீங்க. அது நல்ல விதமாக ஒரு 1,00,000 ரூபா செலவில் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ 1,40,000 ரூபா சேல்ஸுக்கு வருவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த ஜென்மத்துக்கு சனி வரும்பொழுது வேறு என்னெல்லாம் பிரச்சனை வரும்? சார் உங்கள் அப்பா உங்கள் ராசிக்கே வர்றாரு, கெடுதல் செய்ய மாட்டார், நல்லது தான் செய்வார். இப்போ ஓவர் டைம் கொடுப்பாரு, அது நல்லதா கெட்டதா? சார் 8 ஹவர் ஒர்க்கு 80,000 ரூபா சம்பளம், இப்போ 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க சார், 1,20,000 ரூபா வருதா இல்லையா? வருது சார். அதுதான் சுகமான சுமைகள். நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம், இப்போ 4 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் தான் சார். அந்த 2 பேர் வேலை யார் பார்க்குறா? சார் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சார் அந்த 2 பேர் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதா? சார் அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அப்போ உங்களுடைய தசாபுத்தி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். தசாபுத்தியும் கெட்டு ஓவர் டைம் கொடுக்கும் பொழுது அது கொஞ்சம் சிக்கலானது தான். அதே நேரத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்து ஓவர் டைம் கிடைக்கிதுன்னா சுகமான சுமைகள். அப்போ மனைவி, மக்கள், குழந்தைகள், அவங்களுடைய கல்வி தேவைகள், அதுக்கு கூடுதலான சுமைகள், கூடுதலான செலவினங்கள் அதெல்லாம் வரலாம் 2.5 இயர்ஸ். அடுத்தது 2024 எப்படி இருக்கும்? சுமைகள் அது சுகமான சுமைகளாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. பணம் வரத்து நிறைய இருக்கும். பட் ஆனால் அந்த பணம் வரத்து வந்து பணத்தை சேவிங்ஸ் பண்ண முடியாது, அதை சுப விரயங்களாக பண்ணிக்கோங்க. அடுத்தது வாகனம், வீடு, வீடு கட்டுதல், அது சார்ந்த சுமைகள் வரும். அப்போ என்ன செய்யணும்? பட்ஜெட் போடுங்க. எப்போதுமே நீங்களும் ஒரு பட்ஜெட் பத்மநாபன் தான். எப்போதுமே கும்பராசி அனாவசியமாக காசத்தை விரயம் பண்ணாது. சிம்ம ராசினா கூட பகட்டாக செலவு பண்ணுவாங்க, இவங்க பகட்டாக செலவு பண்ண மாட்டாங்க, தேவைக்களவாக செலவு பண்ணுவாங்க. கும்பம் வந்து அதுதான். ஆக இந்த சுகமான சுமைகள் காலத்தில் நீங்கள் வீடு கட்டினாலும் சரி, அது வந்து பட்ஜெட் போட்டு அதற்கு தக்கவாறு உங்களால் முடியுமா? ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்த்து தசாபுத்திகள் என்ன சொல்லுது, அதே மாதிரி அதற்கு தக்கவாறு செயல்படுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன மாதிரியான சுமைகள்? குடும்பத்தில் சுப காரியங்கள், கல்யாணம், சீரு, ஏதாவது வாகனங்கள் வாங்குதல், மகனுக்கோ மகளுக்கோ சுபகாரியங்கள். ஏன்னா 2ஆம் இடம் காசு சேவிங்ஸ்லாம் போயிடும் சார். ராசிக்கு நேர் 2ல் ராகு இருக்கு இல்லையா, இது 1.5 வருஷம் இருக்கும். பட் நட்சத்திர ரீதியாக எப்படி ட்ராவல் பண்ணுங்கிறத ராகு கேது பயிற்சி வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஜென்ம சனி என்னதான் செய்யும் அப்படின்னு ஒரு வீடியோ
சனிப்பெயர்ச்சி வீடியோ அது ரொம்ப பேர் பார்க்கல, நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு மிகச்சிறந்த தன்னம்பிக்கையாளர், விடாமுயற்சி உடையவர்கள். அதனால் பெரும்பாலும் ஜோதிடத்தின்குள்ளார வர்றதில்லை. என்னை பொறுத்தவரை சனிப்பெயர்ச்சியெல்லாம் உங்களுக்கு பெரிய கெடுதல் இல்லை. ராகு கேதுக்கள் இது மாறும் தன்மை 1.5 வருஷம். அது நட்சத்திர வாரியாக அந்த 2ஆம் இடம் கெட்டு போகிறதுங்கிறது, நீங்கள் பூரட்டாதியா, பூரட்டாதி ராகு கேதுகள் ஒரு 60 நாள், பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து உள்ள வரும். அதுக்கப்புறம் 3, 2, 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி, இது விழாவாரியாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். உத்திரட்டாதி 4, 3, 2, 1, இப்படி தான் இந்த ராகு ட்ராவல் பண்ணுது. அப்போ 2ஆம் இடம்ங்கிறது கொடுக்கல் வாங்கல். அந்த நேரத்தில் எப்படி இருக்கணும், அந்த 60 நாள் 60 நாள் 60 நாள்னு வரும்பொழுது இப்போ கரெக்டாக உத்திரட்டாதி, இது உங்களுக்கு பூரட்டாதியிலிருந்து அப்புறம் உத்திரட்டாதி, ரேவதி இருங்க, சதயம், சதயம் 4லிருந்து சதயம், அவிட்டம் 4, 3, இந்த மாதிரி ஒவ்வொரு பாதத்துக்கும் 60 நாள் வீதம் இந்த ராகு ட்ராவல் பண்ணதுங்கிறத வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது என்னுடைய அனுபவம். பொதுவாக 1.5 வருஷம் அந்த பவுண்டரியில் தான் இருக்குங்க. அதில் நட்சத்திர பாதங்களை கிடக்கும் பொழுது 2ஆம் இடம் என்பது கொடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸ் பண்ணுறது, வாக்குறுதி, சொத்து பத்திரங்கள், கைமாத்து கொடுக்கறது, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறது, அதெல்லாம் இந்த நட்சத்திர ரீதியாக நீங்கள் பார்க்கும்பொழுது, நீங்கள் உங்கள் ஜோதிடர்களிடம் நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது உங்கள் நட்சத்திர பாதத்துக்கு ராகு கேதுக்கள் எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு. அதே மாதிரி சனிக்கும் உண்டு 100 நாள், ஒரு பாதத்தை கடப்பதற்கு 100 நாள். அப்போ நீங்கள் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம், அவிட்டம் 4, முதல்ல அவிட்டம் 3ஆம் பாதத்தை தான் சனி கிடக்கும் 100 நாளைக்கு. அதான் ஜென்ம சனி. அதன் பிறகு அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடுறீங்க. ஆனால் 30 டிகிரிக்குள்ளார தான் சனி இருக்குது. பாதம் வழியாக நீங்கள் போகும் பொழுது அது உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு செல்லும் என்பது இன்டெப்த் ரிசர்ச். இது சும்மா எடுத்த உடனே உங்களுக்கு ஜென்ம சனியில் இப்படி இருங்க அப்படி இருங்கிறதும், நீங்கள் பணக்காரங்களாக இருப்பீங்க, பணம் வரப்போகுதுங்கிறத விட எப்போ வரும்? வருங்கால ஜோதிடர்களே, இனி நீங்கள் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி பலன்கள் சொல்லும் பொழுது அந்த கோள் எந்த நட்சத்திரத்தை, அந்த கோள் சாரம்னா அந்த நட்சத்திரத்தை எப்போ கிடக்கிறது என்பதை பார்த்து அது எத்தனை நாள் என்பதையும், அதற்கு உண்டான கர்மச்சனினா தொழில் பிரச்சனை, அர்த்தாசிரமம்னாக்கா உங்களுக்கு உடல் ரீதியாக வீடு வாகன பிரச்சனைகள், அதே மாதிரி விரைச்சனினா விரை செலவுகள், ஜென்ம சனினா சுமைகள், அப்படி எடுத்து சொல்லி பழகுங்க. பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வரும். அதுபோக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலையும் திசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வச்சு அந்தரங்களையும் வச்சு பேசுங்க. அப்போ தான் கரெக்ட். ஏன்னா கும்பராசி எப்போதுமே ஒரு நேர்த்தியாக யோசிக்கக்கூடியது. அந்த 100 நாள் சனி ஜென்ம சனியாக வரும்பொழுது அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு 100 நாள், 4ஆம் பாதம், அடுத்தது அவிட்டம் 3ஆம் பாதம், இப்படியே இது மேலே ஏறுமுகமாக போய்கிட்டு இருக்கும், இப்படியே நகரும். ராகு அப்படிங்கிறது இங்கிருந்து இறங்கும், பூரட்டாதியை முதல்ல டச் பண்ணும், அப்புறமா இந்த சதயம் 4ஆம் பாதம் 3, 2, 1ன்னு இப்படி ரிவர்ஸில் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பலன்கள் சொல்லும்பொழுது இந்த மாதிரி லாஜிக்காக உங்களுக்கு போர்டு போட்டு விளக்கும் பொழுது உங்களுக்கு எளிதில் புரியுது. இல்லைன்னா நான் பாட்டுக்கு பொதுவாக உங்களுக்கு ஆகா ஓஹோன்னு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்றும் நடக்காது. இப்போ அடுத்த வருஷம் போய் பார்த்தீங்கன்னா சொன்னது நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ரைட். இப்போது அடுத்தது குரு 3ல், 3-11 கூடையவன், அதாவது 2-11 கூடையவன் 3ல், 2ஆம் இடம். இது பணம் கொடுக்கல் வாங்கல். அந்த இடத்துல ராகு வந்திருக்கிறதுனால இடையூறாக இருக்குது. 4க்கு வரும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்போ கொடுக்கல் வாங்கல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், மாணவிகளுக்கு எப்படி இருக்கும்? ஜென்ம சனி, சந்திரன் வீட்டில் சனி. பொதுவாக பார்த்தால் சந்திரனோட சனி சேரும்பொழுது சில மந்த நிலை, முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை, ஞாபக மறதி, கவன தடுமாற்றம், சோர்வுத்தன்மை, அலட்சியம், விரக்தி, தனிமையை விரும்புதல், இது மாதிரிலாம் அந்த சிம்ம ராசி கும்பராசிக்கு வரக்கூடிய 2.5 இயர்ஸ் இருக்கலாம். அப்போது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய படிப்பை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்னும் நிலை வரும்பொழுது என்னுடைய சேம் நம்பர் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுங்க.
என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிவிடுறேன். அதை ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிவிடுறேன். அதுக்கெல்லாம் ஃபீஸ் வாங்குறதில்ல, இலவச சேவை தான். மாணவ மாணவிகள் 10 வயசு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல எங்கே போய் சம்பாதிக்கிறாங்க? நான் சொல்லக்கூடிய அந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்து பாஸ் பண்ணி ஒரு காலத்தில் அதை நினச்சி பார்த்தீங்கன்னா சந்தோஷம். சரிங்களா? அடுத்தது படித்து முடித்த இளைஞர்கள் அவர்கள் ஜென்ம சனி வரும்பொழுது உங்களுக்கு வேலைகளில் அதிகம் அளவு கஷ்டங்களும் சிரமங்களும் சுமைகளும் அதிக நேரம் ஓவர் டைமும் கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் வாழ்ந்து பார்க்க வேண்டும். இந்த வயதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அனுபவம். 22 வயது ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க. 22 டு 24 ஜென்ம சனி. அந்த 25 வயசு வரைக்கும் கிடைச்சதை இறங்கிருங்க. முதல்ல என்ன படிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறது. மாறும் விதி, மாறாத விதி படிச்சிட்டீங்க. மாற்றப்படும் விதி என்பது படித்த வேலைக்கு உண்டான வேலை கிடைக்குதா பாருங்க. இல்லையா என்ன மாற்றிக்கணும்? மாற்றப்படும் விதி. கிடைச்ச வேலைக்கு போயிருங்க, சும்மா இருக்கக்கூடாது வீட்டில். அன்னைக்கு ஒருத்தர் இந்த கேள்வி பதிலில் போடுறார், 23 வயசில் படிப்பு முடிச்சாச்சு, இப்போ 30 வயசுக்கிட்ட ஆக போகுது, இன்னும் ஒரு இடத்துல நிலையாக வேலைக்கு இல்லை. அது பிஇ எம்இஏ எம்பிஏ எல்லாம் போட்டிருந்தார். எனக்கு என்னன்னா, நான் படித்து முடித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்கேன். ஏன் இந்த நிலைப்பாடு? அப்போ நீங்கள் எதையும் தேடிட்டு இருக்கிறீங்க, நான் எதையும் தேடலை, கிடைச்சதை எடுத்துக்கிறேன். நீங்கள் தேடிக்கிட்டே போனது உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்திருக்கு. அதனால தான் இப்போ இந்த வருங்கால இளைஞர்களை உருவாக்கணும் இல்லையா? வருங்கால ஜோதிடர்கள் என்னை ஒரு ரோல் மாடலாக எடுத்து ஜோதிடம் சொல்வார்களே, ஆனால் பரிகாரத்தை சொல்ல மாட்டார்கள். பரிகாரத்தை புஸ்தகங்களாகவும், ஒரு கும்பராசி பெயர் சொல்லக்கூடாது, தனுசு லக்கணம் கும்பராசி ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணவர் என்னை பார்க்கும்போது நீங்கள் தான் கடைசி ஜோசியர்னு வந்தார். அவரும் நானும் ஒரே லக்கணம், தனுசு லக்கணம். அப்போ அவருக்கு சில புஸ்தகங்கள்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன், இதெல்லாம் படிங்க, சாக்கு போக்குகளை விட்டு ஒழியுங்கள் முதல்ல. ஏன்னா கும்பராசி சில சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே வாழ்க்கையில் நிறைய சோம்பேறித்தனமாக தன்னுடைய அபரிமிதமான ஒரு ஆற்றல் படைத்தவர்கள் தன்னை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிடம் எவ்வளவு திறமைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியும். இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த புஸ்தகங்கள்லாம் ஒரு 3 புஸ்தகங்கள் சொல்லியிருந்தேன். அங்கே ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கிறவங்கள்ட்டலாம் அவர் இதை போய் பார்த்தேன் திருப்பூரில் வர அப்படின்னு சொல்லி அந்த புக்கை சொல்லி அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, இவர் ஃபெயில் ஆகிட்டார். அவர் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் நான் அந்த புக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன், என் ஃப்ரெண்டு பாஸ் பண்ணிட்டாங்க சார், நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இவர் பாஸ் பண்ணுறதுக்கு அது இன்னும் முதல் நிலைக்கு போகலை, அதுக்கு அடுத்தடுத்த நிலைகள் பாஸ் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆச்சு, பாஸ் பண்ணிட்டார். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கும்பராசி தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுது. இதுதான் சனி என்றால் சூட்சுமமான ஒரு கோள், அது சீக்ரெட் பிளானட். அதனால தான் மகரம்லாம் சீக்ரெட்னு 1ஆம் நம்பர் சீக்ரெட்டாக இருப்பாங்க. கும்பராசிலாம் நிரம்ப திறமைகள் உள்ளடக்கியவர்களாக இருப்பார்கள். அவர்களெல்லாம் வெளியில் வாங்க, கிடைச்ச வேலைக்கு போயிருங்க. ஜென்ம சனி என்றாலே இதுதான். சிலருக்கு ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு இடம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் 2.5 வருஷமாக வேலை பார்த்தோம், கிடைச்ச வேலைக்கு போக சொன்னீங்க, போனோம், இப்போ ஒரு இடமாற்றம் வருது, போகலாமா? ஜென்மத்தில் சனி வந்தால் மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை. அதுக்கு அடுத்தது, சார் இப்போ நான் ஜென்ம சனி நடக்குது, சொந்த தொழில் செய்யலாமா? ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு ஜாதகத்தை தெளிவாக பார்த்துட்டு முடிவுக்கு வாங்க. அதுக்கு அடுத்தது, ஆல்ரெடி பிஸ்னஸ் எனக்கு போயிட்டுருக்கு, புதிய தொழில்கள் நிறைய வருது, பண்ணலாமா? சார் ஜென்ம சனியில் தேவையில்லாமல் தெரியாத தொழில்களில் ஈடுபடாதீங்க. ஆல்ரெடி என்ன போயிட்டுருக்கோ அதை ஒரு 2.5 இயர்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். பொதுவாக ராகு 2ல் இருக்குது, இன்னொரு 1.5 வருஷத்துக்கு காசு நிறைய வரும், செலவாகிட்டே இருக்கும். 8ல் சில கேது, சில ஒப்பந்தங்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அதுக்கு எல்லாமே இப்போ தீர்வு ஏற்படும். எல்லாம் ஃபைன் கட்டுறதுனா ஃபைன் கட்டி முடிப்போம், அல்லது காம்ப்ரமைஸ்னால் காம்ப்ரமைஸ் போய் முடிப்போம். நிறைய கும்பராசிக்கு வழக்குகள் நிலுவையில் இருக்கும், வழக்குகள் போய்கிட்டு இருக்கும். அந்த வழக்கெல்லாம் இப்போ முடிவுக்கு வரும். சரிங்களா? காசை கொடுப்போம் அல்லது ஏதோ ஒன்று டிக்ளேர் பண்ணி விட்ருவோம். அதுக்கு அடுத்தது, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பொதுவாக 3ல் 4ஆம் இடத்துக்கு வரும்போது ஓரளவுக்கு நன்மையாக இருக்குன்னு சொன்னோம். ஆக திருமணத்திற்காக வேண்டிய சுப விரயங்கள் காத்திருக்கக்கூடிய குருபலன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இந்த ராசிக்கு குருபலம் வரணும்னா இங்கே வரணும்,
இப்போ எங்கே இருக்குது? குரு 3ல் இருக்குது. 4ம் இல்லைன்றான், 5க்கு வரணும். அப்போ 25 வயசாச்சு இந்த பொண்ணுக்கு. அவ 27 வரைக்கும் கல்யாணமே ஆகாதா? இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆக திருமணம் முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக திருமணம் செய்யலாம். அதேமாதிரி குழந்தை பாக்கியங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து அதில் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது உங்களுக்கு ஓவரால் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர் புதன் திசையில் இருப்பார். புதன் திசை நடக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு நட்பாக இருப்பதால் 7 நாட்டு சனி என்பது பெருசாக பாதிக்காது, கவலைப்படாதீங்க. அதே கேது திசை நடக்கக்கூடியவர்கள் அந்த பூரட்டாதி, அதுக்கு முன்னாடி சதய நட்சத்திரம். அப்போ சதயத்தில் பிறக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னாக்க ராகுனுடைய திசையில் நீங்கள் பிறப்பீங்க. குரு சனி திசை போயிட்டுருக்கும். சனி திசை போகும்பொழுது ஓரளவுக்கு நீங்கள் ஜனனகால ஜாதகத்தோட பார்த்துக்குங்க. அவிட்டம் அப்படிங்கிறவங்க குரு திசை போயிட்டுருக்கும், பயப்பட வேண்டாம். குரு திசை உங்களுடைய ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய, இப்படி ராசிகளை வைத்து நடக்கக்கூடிய திசைகளுடைய குணங்களை ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் சொல்லலாம். மீதி எல்லாமே ஜனனகால ஜாதகத்தை பார்த்து விட்டு முடிவு செய்யுங்கள். ஓவரால் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாகிய சனியே ஜனன ராசியில் சஞ்சாரம் செய்வதால் கூடுதல் சுமைகள், புதிய பொறுப்புகள், அதிக நேரம் வேலை பார்த்தல், ஓவர்லோட், ஓவர் டைம் ஒர்க்கு, அதே மாதிரி சுகமான சுமைகள், பிள்ளைகள், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய மேம்பாடு, அவங்களுடைய திருமணம், அதற்காக பணங்களை செலவு செய்தல், இது போன்ற சுமைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் என்பது இந்த 2024. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை கூறி, அடுத்தது நில் கவனி செல். கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபில்டர் பண்ணணும், எதெல்லாம் கவனிக்கணும், எப்போல்லாம் ஸ்பீடு எடுக்கணுங்கிறத இந்த 7 நாட்டு சனியில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்றால் உறவினர்கள், நண்பர்கள், யாரெல்லாம் நல்லவர்கள், கெட்டவர்கள், யாரெல்லாம் உங்களுக்கு துவம்சம் எப்படியெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க, சீட்டிங் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஒரு காலம். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று கூறி, என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நில் கவனி செல் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.